மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும், மாண்புமிகு சிறுபான்மையினர் நலம் மற்றும் வெளிநாட்டு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர்களுக்கும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர், எங்களோட பிரின்சிபல் செக்ரட்டரியல், MD/NHM அண்ட் ஆல் த அபிஷியல்ஸ், சுகாதாரத்துறை அனைத்து ஊழியர்களுக்கும், இன்னைக்கு ஒரு பர்டிகுலர் ரொம்ப இம்பார்ட்டன்டான டே. இது ஒன் ஆஃப் த அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட்டும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இந்த கேன்சர் கூடுதல் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி பாதிப்பை நம்ம வெகுவா குறைக்கணும்னா எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணுமோ அவ்வளவு நல்லது. சீக்கிரம் கண்டுபிடிக்கிறதால நம்மளோட பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பும் குறையும், அவுட்கமும் நல்லா இருக்கும். ஸோ அதை எய்ம் பண்ணி தான் எப்படி இதை எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் அனௌன்ஸ்மெண்ட். இது குறிப்பா 3 வகையான கேன்சர்கள் தான் இப்ப அதிகமா இருக்கு. வாய் புற்றுநோய், கர்ப்பவாய் புற்றுநோய் அண்ட் மார்பக புற்றுநோய். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதா இருக்கு. இந்த பர்டிகுலர் இதுல என்னன்னா, இது வரைக்கும் இது ஒரு பெரிய ஆஸ்பத்திரி லெவல்ல மட்டுமே இருந்தது. இப்ப இந்த மாதிரி துணை சுகாதார நிலையம் HSCன்னு சொல்லக்கூடிய இடத்துலயே நம்ம இது கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதுக்காக எங்களோட பணியாளர்கள் அவங்களுக்கு அதுக்கு உண்டான ட்ரைனிங், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி HSCல பொதுமக்களுக்கு வெகு அருகாமையிலே இருக்கக்கூடிய இடத்துல இதை கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்தது மட்டும் இல்லாம என்னன்னா, இதுக்கு எலிஜிபிள் ஆன எல்லாரையும் அபிஷியலா வீடு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு ஒரு அழைப்பிதழ், இன்விடேஷன் சொல்லுவோம். அதாவது தயவு செய்து இதை டெஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு. இது பிரகாரம் இங்க வந்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். ஒரு 3 to 5 minutes மட்டும்தான் ஆகும். வலி இருக்காது. எங்களோட பெண் பணியாளர்கள் தான் இதை செய்வாங்க. ரொம்ப சிம்பிளான டெஸ்ட் பண்ணிட்டு நீங்க மாதம் என்ன பண்ணணுன்றதையும் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணோம்னா இந்த வாய் புற்றுநோயும் உடனடியாக கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி மார்பக புற்றுநோயும் சரி, இல்ல கர்ப்பப்பாய் புற்றுநோயும் சரி, இது நல்லா கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சிம்பிளான டெஸ்ட். இதுல யாருக்காவது சஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம்னா அருகில் உள்ள GHக்கோ மெடிக்கல் காலேஜுக்கோ நாங்க மேப்பிங் பண்ணியிருப்போம். அதாவது இங்க இருந்ததுன்னா உங்களுக்கு அங்க அழைச்சிட்டு போயிட்டு இதை கன்ஃபார்ம் பண்றதை பண்ணி கொடுப்போம். அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது ஒருத்தருக்கு இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட், அதாவது கேன்சர்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்றது கிடையாது. ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் இலவசமாக அரசுலயும் இருக்கு. அது இல்லாம தனியார் மருத்துவமனைகளிலும் நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் வழியா கொடுக்கலாம். சோ அந்த மாதிரி ஒரு முழுமையான திட்டம். பொதுமக்கள் இதுக்கு ஒத்துழைக்கணும். அதாவது 30 வயதை தாண்டி அனைவரும் கண்டிப்பா மார்பக புற்றுநோய்க்கும் இந்த கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு டெஸ்ட் பண்ணிக்கணும். 18 வயதை தாண்டி அனைவர்களும் வாய் புற்றுநோய்க்கு டெஸ்ட் பண்ணிக்கணும். ரொம்ப சிம்பிள் டெஸ்ட், வலி கிடையாது, 5 to 10 minutes முடியும். இது பண்ணிட்டோம்னா கன்ஃபர்மேஷன் பண்ணலாம். அடுத்தது, இப்ப ஏற்கனவே எங்களோட 4 டிஸ்ட்ரிக்ட்ல எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல எங்களோட சேலஞ்சே என்னன்னா, நம்ம இன்விடேஷன் கொடுத்தோம்னா பொதுமக்களுக்கு இந்த போதுமான அளவுக்கு ஒத்துழைப்பு இல்லை. இப்ப 100 பேருக்கு கொடுத்தோம்னா ஒரு 50 பேர் தான் வராங்க. உங்களோட வேண்டுகோள் என்னன்னா, தயவு செய்து அனைவரும் வாங்க. ஏன்னா இது யாருக்கு வரும் தெரியாது. இந்த மாதிரி டெஸ்ட் நம்ம வருஷத்துக்கு, வாய் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணணும். மத்த 2 3 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணா போறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. மத்ததெல்லாம் எங்களோட சுகாதார பணியாளர்கள் அதோட முன்னெடுத்து பண்ணிப்பாங்க. எங்களோட சுகாதார டீமுக்கு என்ன வேண்டுகோள்னா, இது ஒரு பெரிய சர்வீஸ். தயவு செய்து யாரையும் விடுபடாம ஒவ்வொரு குடும்பமா கணக்கெடுத்து அவங்களுக்கு இந்த இன்விடேஷன் கொடுங்க. அவங்க ஒரு முறை வரலனாலும் தயவு செய்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வர்றதை உறுதிப்படுத்துங்க. அவங்களுக்கு ஃபர்தரா ஏதாவது மேனேஜ்மெண்ட் வேணாலும் இலவசமாக நம்ம எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு பெரிய சர்வீஸ். இது நம்பர் பர்ஃபார்மன்ஸையும் தாண்டி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கேன்சர் வராம தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சி. இதுக்கு நீங்க எல்லாரும் முழுமையாக ஒத்துழைப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கிய அமைச்சர், செக்ரட்டரி மற்ற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.